முஸ்லிம் பிரதர்ஹுட் என்பது 1928 எகிப்தில் ஹாசன் அல் பன்னா என்பவரால் தொடங்கப்பட்டது. இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த இயக்கமாகும். இந்த அமைப்பு லெபனான், சிரியா, பாலஸ்தீனம் உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு பரவியது. இந்த அமைப்பு ஆரம்ப காலகட்டத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது மட்டுமின்றி ஹமாஸ் அமைப்பினருக்கு உதவி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு வன்முறையை நிராகரித்து அரசியல் செயல்பாடுகளில் தீவிரம் காட்டி வந்துள்ளது. ஆனால் இந்த அமைப்பு ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்து வருவதாக கூறி ரஷ்யா, பக்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட பல நாடுகள் இதனை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவும் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்புகளுக்கு ஆயுத மற்றும் பொருள் உதவி செய்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அது மட்டுமின்றி முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்பு 3 நாடுகளில் மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகளாக காட்டிக்கொண்டாலும் அதன் பின்னணியில் பயங்கரவாத செயல்களை ஆதரிப்பதால் இந்த முடிவை அமெரிக்கா எடுத்துள்ளதாக வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது.